Hey Koda, welcome back to Code with இன்னைக்கு நம்ம 97 டேல இருக்கோம். ஸோ இன்னைக்கு பேக் அண்ட் மாஸ்டர் கிளாஸில் we are going to tackle one of the most critical skills that separates junior developer from the senior database architect. நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு query-யை ரீட் பண்ணுறதும் அந்த query வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதும் வந்துட்டு எக்ஸிக்யூஷன் பிளான்ஸ் போகிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயாவது நீங்கள் வந்துட்டு SQL query வந்துட்டு உங்களோட லோக்கல் மிஷினில் வந்துட்டு ரைட் பண்ணியிருக்கீங்களா, அண்ட் தென் அதை உடனே வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரன் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ தென் யூ புஷ் இட் டு த ப்ரொடக்ஷன். கரெக்டாக? ஸோ டேபிள் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸாக வந்துட்டு வளர்ந்துட்டே போகும். அண்ட் தென் சடனாக உங்களோட ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு டைமிங் அவுட் இதெல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சர்வர் வந்து போய் செக் பண்ணுவீங்க, ஏதாவது சிபியூ ஸ்பைக்ஸ் இருக்கா, இல்லை queries ஹேங் ஆயிருக்கா, இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்மளுக்கு இருக்கும். இஸ் இட் த இண்டெக்ஸ், இஸ் இட் த ஜாயின், இஸ் இட் த டெஸ்க், இந்த மாதிரி கொஷின் நம்மளுக்குள்ள நிறையவே தோணிட்டு இருக்கும். பட் டுடே நம்ம அதை கெஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பதிலாக அதை எப்படி டேரெக்டாக வந்துட்டு உங்களோட டேட்டாபேஸ் இன்ஜினோட மைண்டை பார்க்கலாம் அப்படிங்கிறத டேரெக்டாக இல்லாமல் டேரெக்டாக எக்ஸ்பிளைன் அனலைசிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ரெக்கவர் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான செஷனோட முடிவில் நம்ம வந்துட்டு எப்படி இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேஸ் மேப் அண்ட் டெட்லி பெர்ஃபார்மன்ஸ் கில்லர்ஸ் இதெல்லாம் என்னவோ, லைக் ஃபுல் டேபிள் ஸ்கேன்ஸா, அன்இண்டெக்ஸட் சார்ட்டா, இதெல்லாமே வந்துட்டு உங்கள் query-யை ஆப்டிமைஸ் பண்ணி ரன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த கிராண்ட் மாஸ்டரை வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்த்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிவு பண்ணலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட்லேயே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா the anatomy of query speed. ஸோ ஸ்லைட் 2ல் பிஃபோர் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்லோ query வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி we have to understand how a database engine actually thinks. ஓகேயா? அது ஸ்டார்ட் ஆகி ஃபண்டமெண்டல் பேரடாக்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கற்றுக்க போகிறோம். ஸோ நீங்கள் SQL query எழுதுறீங்க அப்படின்னா நோட்டீஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணியே ஆகணும். நீங்கள் வந்துட்டு ஒரு டிக்ளரேட்டிவ் கோடை வந்துட்டு ரைட் பண்ணுவீங்க. ஓகே, உங்கள் டேட்டாபேஸ்க்கு வந்துட்டு சொல்லுவீங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த டேட்டை மட்டும் ஃபைன் பண்ண சொல்லலை. யூ டோன்ட் கிவ் இட் ஸ்டெப் பை ஸ்டெப். கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கல, இதுக்குள்ளே போ, இது இப்படி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நீங்கள் கொடுக்கறது கிடையாது. ஸோ இப்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணுறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, யார் வந்துட்டு இதெல்லாம் எழுதுவா யோசிப்பா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா இந்த டேட்டாபேஸ் இன்ஜின் தான். ஸோ டேட்டாபேஸ் வந்துட்டு ஒரு ப்ரில்லியண்ட்டான ஹை காம்ப்ளெக்ஸ் இன்டர்னல் காம்பனன்ட்னு சொல்லுவோம். அது வந்துட்டு அது வச்சிருக்கு என்னது அப்படின்னா query optimizer. ஸோ அது உங்களோட query-யை பார்க்கும். query-யை பார்த்துட்டு உங்களோட டேபிளோட சைஸை வந்து செக் பண்ணும். செக் பண்ணதுக்கப்புறம் அவைலபிள் இண்டெக்ஸஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட டேபிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்துட்டு ரீட் பண்ணி டசன்ஸ் ஆஃப் பாசிபிள் எக்ஸிக்யூஷன் ரோட் மேப்ஸ் வந்துட்டு மில்லி செகண்டில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா கால்குலேட் பண்ணிடும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். சம்டைம்ஸ் உங்களோட ஆப்டிமர் வந்துட்டு ராங்கான டிசிஷன்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இட் மை சூஸ் அ ஸ்லோ இன்ஃபிஷியன்ட் மேப் லைக் 10 மில்லியன் ரோ டேபிளையும் வந்துட்டு ஸ்கேன் பண்ணுற மாதிரி டாப் டு பாட்டம்லேருந்து. ஸோ லைட்னிங் ஃபாஸ்ட் இண்டெக்ஸ் ஸ்கேன் வந்துட்டு அவைலபிளாக இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு இது மாதிரி சூஸ் பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா உடனே எக்ஸிக்யூஷன் பிளான் வந்துட்டு சிம்பிளி ஆர் வே ஆஃப் டேக்கிங் ஆஃப் த பிளைண்ட் ஃபோல்ட் அண்ட் ரீடிங் த ஃபிசிக்கல் ப்ளூ பிரிண்ட். ஓகே, ஸோ அதை நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ எக்ஸிக்யூஷன் பிளான் அப்படின்னு நம்மளுக்கு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வருது, ஒரு query-யை நான் வந்துட்டு லாஸ்ட் அவுட்புட் கொடுக்கறதுக்கான பெஸ்ட் பிளான். கரெக்டாக? ஸோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப்ஸ், திஸ் டாக்குமெண்ட்ஸ் இஸ் யுவர் அல்டிமேட் டயக்னோஸ்டிக் டூல். ஓகே, ஸோ ஒரு SQL ஸ்டேட்மெண்ட்டில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இஸ் ஜஸ்ட் ரெக்வெஸ்ட் ஆஃப் அன் அவுட்கம். ஒரு அவுட்கம்மோட ரெக்வெஸ்ட் தான் வந்துட்டு SQL ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். query optimizer-ங்கிறது ஒரு காஸ்ட் பேஸ்ட் டிசிஷன் இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களோட ஃபிசிக்கல் ஆப்ரேட் ட்ரீஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணும். லைக் வெதர் டு யூஸ் சீக்வென்ஷியல் ஸ்கேனா, ஹேஷ் ஜாயினா, இல்லை மர்ஜ் ஜாயினா அப்படிங்கிறது என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு முடிவெடுக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த ஆப்டிமைசர் தான். ஸோ இட் எஸ்டிமேட்ஸ் ஹவு மெனி டிஸ்க் பேஜஸ் இட் நீட்ஸ் டு ரீட், ஹவு மச் CPU மெமரி இட் வில் கன்சியூம் அண்ட் ஹவு மெனி ரோஸ் வில் ஃப்ளோ த்ரூ ஈச் ஸ்டெப். இதெல்லாமே வந்துட்டு நம்ம சொல்கிறது query ஆப்டிமைசர் தான். ஸோ ஒரு எக்ஸிக்யூஷன் பிளான் வந்துட்டு ஒரு இன்டர்னல் கேல்குலஸை எக்ஸ்போசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட் கிவ்ஸ் யூ அ ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஒவ்வொரு நோடும் அந்த ட்ரீயில் ரெப்ரசென்ட் பண்ணுறது ஒரு ஃபிசிக்கல் ஸ்டெப் தான். ஓகே, உங்கள் டேட்டாபேஸ் வந்துட்டு அது எடுத்துக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ்
டேபிள்ஸாக தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு நோட்லேயும் நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு பாட்டம் அப்லேருந்து படிச்சிங்க இல்லை ஆர் இன்சைட் அவுட்ல இருந்துட்டு உங்களோட வியூவரை வச்சு நீங்கள் டிபெண்ட் பண்ணி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா யூ கேன் சி எக்ஸாக்ட்லி வேர் டைம் அண்ட் சிபியூ சைக்கிள்ஸ் ஆர் பீங் பர்ன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளைன் அனலைசிஸை அனலைஸ் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பிளைன் விசஸ் அனலைஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது லைக் திஸ் இஸ் வேர் மெனி டெவலப்பர்ஸ் மேக் கிரிட்டிக்கல் மிஸ்டேக்ஸ். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ் அட்டென்ஷன் நம்ம வச்சுக்கணும். ஸோ நம்ம டீபக்கிங் பண்ணும்போது ஸ்லோ query-யை டீபக்கிங் பண்ணும்போது யூ ஹாவ் டு டூ டிஃப்ரெண்ட் டூல்ஸ் அட் யுவர் டிஸ்போசல் அண்ட் தே பிஹேவ் இன் ஃபண்டமெண்டலி டிஃப்ரெண்ட் வேஸ். கரெக்டாக? ஸோ எக்ஸ்பிளைனை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் அனலைஸை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறது எஸ்டிமேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வி ஹாவ் எக்ஸ்பிளைன். வென் யூ ரன் எக்ஸ்பிளைன் பிஃபோர் யூர் query, உங்கள் queryக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்பிளைன் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டேட்டாபேஸ்க்கு வந்துட்டு சொல்கிறீங்க நீங்கள் வந்துட்டு எப்படி இதை பிளான் பண்ணியிருக்கேன் ரன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. க்ரூஷியலி இந்த டேட்டாபேஸ் வந்துட்டு ஆக்சுவலாக அந்த query எக்ஸிக்யூட் பண்ணாது. இன்ஸ்டெட் அது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்துட்டு பார்க்கும். லைக் டேபிள் சைஸ் என்ன, இண்டெக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, அண்ட் தென் உங்களோட எஸ்டிமேட் என்னவா இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்கிறது தான் எக்ஸ்பிளைன். ஸோ இட்ஸ் ஃபாஸ்ட், சேஃப் அண்ட் என்டையர்லி தியரிட்டிக்கல். ஸோ உங்களுக்கு சொல்லிடும் வாட் ஆப்டிமைசர் திங்ஸ் வில் ஹேப்பன், என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லிடும் ஃபியூச்சர் டென்ஸில். ஓகே, ஸோ இது எக்ஸ்பிளைன் அனலைஸ் அப்படின்னா இது வந்துட்டு தி ரியாலிட்டி. Then we have explain analysis. So this changes the games. ஏன் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் அனலைஸ் வந்துட்டு ரன் பண்ணும்போது டேட்டாபேஸ் வந்து ஆக்சுவலி அந்த query எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஆன்சரை பார்த்துரும். ஸோ இட் மெஷர்ஸ் த எக்ஸாக்ட் எக்ஸிக்யூஷன் டைம், கவுண்ட்ஸ் த ரியல் ரோஸ் ப்ரொசஸ்ட் அட் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் அண்ட் கம்பேர்ஸ் ரியாலிட்டி அகெயின்ஸ்ட் இட்ஸ் ஒரிஜினல் எஸ்டிமேட்ஸ். ஸோ இதை தியரியை வந்துட்டு ஒரு ஹார்ட் ஃபேக்ட்ஸாக மாற்றுறது தான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் அனலைஸ். சும்மா நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்துட்டு அந்த எக்ஸ்பிளைன் நம்ம சொல்கிறோம். கெஸ்லாம் இல்லைப்பா, நான் ஸ்ட்ரைட்டாகவே ரன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் ஒரிஜினலான அவுட்புட் வேல்யூஸையும் அதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் அனலைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹியர்ஸ் யுவர் கோல்டன் ரூல் ஆஸ் அ பேக் அண்ட் இண்டிவிஜுவல், லைக் எஸ்டிமேட்ஸ் லை, ரியாலிட்டி டெல்ஸ் த ட்ரூ. கரெக்டாக? ஏன் அப்படின்னா அதை நான் பண்ணி பார்த்தனா தான் எனக்கு எது தேவை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால தான் நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பதிலாக எக்ஸ்பிளைன் அனலைஸ் யூஸ் பண்ண நம்ம சொல்கிறோம். ஸோ த ஆப்டிமைசர் ஸ்டாட்ஸ் வந்துட்டு அவுடேட்டட் ஆகலாம். ஏன் அப்படின்னா எக்ஸ்பிளைனுங்கிறது வந்துட்டு ஒரு கிரேட் பிளானை தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேயா? அது ப்ரொடக்ஷனில் அந்த queryயில் வந்துட்டு ஆக்சுவலாக எது வந்துட்டு யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான். பட் this is a massive warning because explain analyze வந்துட்டு ஆக்சுவலாக இந்த query ரன் பண்ணிடும். பிளைண்டாக எதையும் வந்து நம்மளுக்கு சொல்லாது. ஓகேயா? நெவர் blindly run it on heavy and destructive production queries like massive delete or update statementலாம் பண்ணாது. ஸோ unless you want to lock up your database or wipe out the data live. ஓகேயா? அதனால் நம்ம அதை வந்துட்டு ஃபுல் கிளியராகவே நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வில்லன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பாட் பண்ணுறோம், அதை கம்மி பண்ணுறோம் அப்படின்னாலே வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஹவு டு ஜென்ரேட் அண்ட் எக்ஸிக்யூஷன் பிளான், வாட் ஆர் வி ஆக்சுவலி லுக்கிங் ஃபார். கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த பிளான் ட்ரீ வந்துட்டு ஸ்கேன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. யூ வாண்ட் டு ஹட் டவுன் த மேஜர் பெர்ஃபார்மன்ஸ் கில்லர்ஸ் தட் ட்ராக்ஸ் யுவர் டேட்டாபேஸ் டு க்ரால். கரெக்டாக? ஸோ த ஃபுல் டேபிள் ஸ்கேன் தான் ஃபஸ்ட்டு வில்லனாக இருப்பாங்க. நம்ம கிளாசிக்கான ஃபுல் டேபிள் ஸ்கேன் வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிக் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீஜரில் சொல்லுவோம், இல்லை ஆல் இன் MySQL நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு நம்பர் 1 பப்ளிக் எனிமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட் மீன்ஸ் இந்த டேட்டாபேஸ் வந்துட்டு எவ்ரி சிங்கிள் ரோவையும் ஃப்ரம் டாப் டு பாட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இஃப் யூ 10 million ரோஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த 10 million ரோஸையும் ரீட் பண்ணி ஈவன் இஃப் யூ ஆர் ஒன்லி சர்ச்சிங் ஃபார் எ சிங்கிள் யூசர், ஒருத்தங்களை தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதை மட்டும் தான் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்கேன் பண்ணுறதா ஃபுல் டேபிள் ஸ்கேன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ப்ராப்பர் இண்டெக்ஸிங் வந்துட்டு உங்களோட லுக்அப் காலம்ஸ்க்கு கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ த செகண்ட் வில்லன் இஸ் inefficient nested loop join. ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் நெஸ்டட் லூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் ஹேப்பன்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா ஆப்டிமைசர் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு எங்கே வந்துட்டு பிக் பண்ணுது ஃபார் எவ்ரி சிங்கிள் ரோக்கும் வந்துட்டு அந்த அவுட்டர் டேபிள்லேருந்து பார்க்குறது. இட் லூப்ஸ் த்ரூ த என்டையர் இன்னர் டேபிள், ரைட்? ஸோ இஃப்
both tables are large, your operation count skyrockets exponentially. So turning a millisecond query into a multi-second bottleneck. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு செக் பண்ணி நம்மளோட பிஸ்னஸ் லாஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நெஸ்டட் லூப்ஸ் வந்துட்டு நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபைனலாக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஷார்ட் ஆப்ரேஷன்ஸ் தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வில்லன் 3 அப்படின்னு சொல்கிறோம். query வந்துட்டு ஆர்டர் பை கிளாஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுது. பட் இந்த டேட்டாபேஸ் வந்துட்டு இந்த டேட்டாவை ப்ரீ சார்ட்டடாக இண்டெக்ஸ்லேருந்து ஃபெச் பண்ண முடியல அப்படின்னா இட் ஹேஸ் டு ஹால் ஆல் த ரோஸ் இன் டு மெமரி ஆர் டெஸ்க் டு த சார்ட் தெம் மேனுவலி, ரைட்? ஸோ அதை வந்துட்டு நம்ம இந்த 3 வில்லன்ஸையும் நீங்கள் ஸ்பாட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். உங்களோட எக்ஸிக்யூஷன் பிளான்லேருந்து உங்களால் கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட கோட் வந்துட்டு எங்கே வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் லீக் ஆகுது அப்படிங்கிறத பின் பாயிண்ட் பண்ண முடியும். அண்ட் கரெக்டான ஆர்கிடெக்சரல் ஃபிக்ஸை வந்துட்டு அந்த ரைட் பிளேசஸில் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த 3யுமே வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரோவாக இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரீடிங் ட்ரேஸ் மேப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்லைட் 6ல் ரீடிங் ட்ரேஸ் மேப்ஸ்னு சொல்லும் போது தியரி வந்துட்டு கிரேட் தான். பட் let's look at what an actual execution plan output look like on your screen. Okay, so this example is straight out of register SQL for a simple query searching a user by email. Okay, so இது வந்து downline 1ல வந்து நம்ம break பண்ற அப்படின்னா the access method தான். So let's read the first line together. Okay, seek scan on user cost equal to 0.00 go until 118.5. கரெக்டாக ரோஸ் வந்துட்டு 1 வித் வந்துட்டு 120, ஆக்சுவல் டைம் வந்துட்டு 0.015லேருந்து 1.240 வரையும், ரோஸ் வந்துட்டு 1, லூப்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நோட்டிஸ் தோஸ் ஃபர்ஸ்ட் த்ரீ வேர்ட்ஸ், ரைட்? சிக்ஸ் ஸ்கேன் அப்படிங்கிறது ரைட்டவே கரெக்டாக ரைட்டவே ரெட் ஃப்ளாக் ஷுட் கோ அப் இன் த ஹெட். ஏன் அப்படின்னா இட் இஸ் அ சீக்வென்ஷியல் ஸ்கேன், மீனிங் இண்டெக்ஸ் வந்துட்டு எதுவுமே இல்லை, நோ இண்டெக்ஸ் வாஸ் யூஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு லுக் அட் த காஸ்ட் 0.0லேருந்து ஸ்டார்ட் காஸ்ட்டு கடைசியாக 185.00 டோட்டல் எஸ்டிமேட்டட் ஆர்பிட்டரி காஸ்ட் யூனிட்ஸ் கேல்குலேட் பை த ஆப்டிமைசர். ஸோ இது அதிகம் தானே, இதெல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணி தான் ஆகணும். So next estimates versus reality in சொல்லும்போது now look at the parenthesis on the right. Okay, that's explain analysis showing us the reality. The optimizer estimated it would find row equal to 1. கரெக்டாக ஆக்சுவலாக அதில் வந்துட்டு என்ன பண்ணும், 1 rows தான் வந்துட்டு பார்க்கணும். பட் லுக் ஃபர்தர் டவுன் த நெக்ஸ்ட் லைன், rows removed by the filters is 5000. கரெக்டாக ஈவன் தோ ஒரு ரோ தான் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் ஹேஸ் டு ட்ரட்ஜ் த்ரூ 5000 rows. ஃபஸ்ட்டு ஃபில்டர் கண்டிஷன் எவால்வேட் பண்ணணும், ஒவ்வொரு சிங்கிள்க்கும் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் த்ரோவே 4999 rows, தட்ஸ் வேஸ்டட் CPU cycles. கரெக்டாக இதையும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா செக் பண்ணோம். ஸோ இதில் தான் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா ஃபைனலி செக் யுவர் ஓவரால் எக்ஸிக்யூஷன் டைம் அட் த பாட்டம் 1.285 millisecond, ரைட்? ஸோ ஸ்மால் டேபிள் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் அதுவே டேபிள் வந்துட்டு 50 million rows வரையும் நம்மளுக்கு போச்சு அப்படின்னா that's sequential scan turns into a multi-second outage. In your final site we will look the exact workflow in. Okay, ஸோ இப்போது இந்த அனாட்டமி அவுட்புட் ட்ரீயோட அனாட்டமி வந்துட்டு நம்ம இன்னும் ஃபுல்லாகவே நல்லாவே தெரிஞ்சுக்கும். ஸோ இதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருது ரொம்ப மேசிவான திங்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு மாறிட்டே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அனாட்டமி ஆஃப் அவுட்புட் ட்ரீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுலேயே நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன் இந்த கோல்டன் ரூல் ஆஃப் ரீடிங் 3 trees. Okay, so data flows from the bottom to up top. Okay, the nodes வந்துட்டு very bottomல இருந்து அந்த deepest parenthesis வரைக்கும் execute ஆகிடும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் these are your base data access method like sequential scan or an index scan fetching raw rows from the storage engine. Okay, so இதுவே உங்களோட ட்ரீயை வந்துட்டு மேலே மேலே போகிறீங்க அப்படின்னா யூ என்கவுண்டர் இன்டர்மீடியட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆப்ரேட்டர்ஸ். திஸ் ஆர் லைக் ஹேஷ் ஜாயின்ஸ், அக்ரிகேட் சார்ட்ஸ் அண்ட் லிமிட் ஃபில்டர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஏன் இது நம்மளுக்கு தேவை அப்படின்னா டீபக்கிங்காக தான். பிகாஸ் இந்த பிகினர்ஸ் வந்துட்டு ஆல்வேஸ் இந்த ஆப்லைனை தான் பார்ப்பாங்க அண்ட் தென் அதை பார்த்த உடனே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ ப்ரோஸ் வந்துட்டு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நோட்ஸை பார்ப்பாங்க தட் ஹேஸ் த ஹையஸ்ட் குமுலேட்டிவ் டைம் ஆர் த டீப்பஸ்ட் நெஸ்டிங் வயர் ரோஸ் ஆர் பலூனிங். கரெக்டாக ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா
உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். ஸோ ஃபில்டர்ஸ் என்ன ரோஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவல் டைம் இதெல்லாமே வந்துட்டு பார்த்து தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூஸை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த கிராண்ட் மாஸ்டர் டியூனிங் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வி ஹவ் கவர் த தியரி அண்ட் ரெட் ஃப்ளாக்ஸ் ரைட். ஸோ அண்ட் தென் எக்ஸிக்யூஷன் பிளான்ஸை எப்படி ரீட் பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். நான் ஹவு டூ யூ ஆக்சுவலி சிட் டவுன் அண்ட் ஃபிக்ஸ் அ broken ஸ்லோ query இன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரிப்பீட்டபிள் 5 ஸ்டெப் இன்ஜினியரிங் ஒர்க் ஃப்ளோ வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2ங்கிறது கேப்சர் அண்ட் லொக்கேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல்வேஸ் எக்ஸ்பிளைன் அனலைஸ் வந்துட்டு ரன் பண்ணி இன் அ சேஃப் ஸ்டேஜிங் ஆர் டெஸ்ட் என்விரான்மெண்ட் தட் மிரர்ஸ் யுவர் ப்ரொடக்ஷன் டேட்டா வால்யூம். ஓகே, ஸோ எப்பயும் கெஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ங்கிறது என்ன அப்படின்னா ஹெவி நோட் எதுவோ அதை வந்துட்டு லொக்கேட் பண்ணுங்க. லுக் past the root node and find the exact operation with the highest actual execution time or the deepest intention where row counts explode. So step 3 and step 4 என்ன அப்படின்னா diagnose access and check stats. So analyze the access method. Okay, it is doing full table scan where the index should be used. கரெக்டா? ஸோ ஸ்டெப் 4ங்கிறது எஸ்டிமேட்ஸ் வர்சஸ் ரியாலிட்டி வந்துட்டு செக் பண்ணுங்க. இதுவே ஆப்டிமைசர் வந்துட்டு ஒரு ரோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா அது வந்துட்டு 2 மில்லியன் ரோஸ் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது ரியாலிட்டி. அது வேண்டாம். ஸோ யுவர் டேட்டாபேஸ் ஸ்டாட்டிக்ஸ் ஆர் டேஞ்சரஸ்லி ஸ்டேட். ஆல்வேஸ் அனலைஸ்ட் டேபிள் நேம் கொடுத்து இம்மிடியட்டாக அந்த ஆப்டிமைசரோட பிரெயின் என்ன அப்படிங்கிறத ரெஃப்ரெஷ் பண்ணி நம்ம கொடுத்துட்றோம். ஸோ ஸ்டெப் 5 என்ன அப்படின்னா அப்ளை யுவர் ஃபிக்ஸ். ஸோ வெதர் that's introducing your targeted index. ஓகே, ஒரு ஆன்டி பேட்டர்னை வந்துட்டு ரீரைட் பண்ணுறீங்களா, ஒரு ஃபங்க்ஷன் ஆன இண்டெக்ஸ் காலம் அப்படிங்கிறது, இல்லை காஸ்ட்லியான யூனியன் வந்துட்டு யூனியன் ஆல்க்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாமே வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். அண்ட் தென் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணும் எக்ஸ்பிளைன் அனலைஸை வந்துட்டு ரீரன் பண்ணுங்கள். ஸோ ரீரன் பண்ணி உங்களோட எக்ஸ்க்ளூஷன் டைம் ட்ராப் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிங்கனாலே செகண்ட்ஸ்லேருந்து மில்லி செகண்ட்ஸ்க்கு மாற்றிடும். ஸோ திஸ் லூப்பை வந்துட்டு நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த 5 ஸ்டெப்பே வந்துட்டு உங்களை வந்துட்டு கிரேட் ஹைடர்ஸ்க்கு வந்துட்டு நம்மளுக்கு கொண்டு போகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரோ லெவல் டிப்ஸ் ஃபார் எட்ஜ் கேசஸ் வந்து நான் வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ ப்ரோ லெவல் டேப்ஸ் எட்ஜ் கேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஓகே ஹவு டு ஸ்பாட் அ ஃபுல் டேபிள் ஸ்கேன் அண்ட் ஆட் இண்டெக்ஸ் இது வரையும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுவே நீங்கள் இண்டெக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களோட எக்ஸிக்யூஷன் பிளானை செக் பண்ணுறீங்க. அண்ட் தென் மறுபடியும் உங்களோட டேட்டா பேஸ் என்ன பண்ணி இக்னோர் பண்ணிட்டு மறுபடியும் ஃபுல் டேபிள் ஸ்கேன் தான் நெக்ஸ்ட் பண்ணுது அப்படின்னா அப்போ தான் என்ன பண்ணுவோம் சீனியர் இன்ஜினியர்ஸை வந்துட்டு டெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட இந்த டேட்டாபேஸ் இன்ஜினை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ட்ராப் 1 த காஸ்ட் த்ரெஷோல்ட் இல்யூஷன். ஓகே, த கிராஸ் த்ரெஷோல்ட் அண்ட் parallelism or table size அப்படின்னு சொல்லும் போது இப்போ டேபிள் ஒன்லி ஹேவ் ஃபியூ ஹண்ட்ரட் ரோஸ். ஓகேயா, இந்த query ஆப்டிமைசருங்கிறது வந்துட்டு ஸ்மார்ட்டாக இருக்கும் அந்த 100 queries வந்துட்டு பார்க்குறதுக்கு. இதுவே நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சீக்வென்ஷியலாக இந்த டிஸ்கில் இருந்து நெக்ஸ்ட்டு வந்து முன்னாடியோ பின்னாடியோ இண்டெக்ஸ் பீட்ரியில் இருக்க இண்டெக்ஸை வந்துட்டு ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஈவன் உங்களோட இண்டெக்ஸ் இருந்தாலுமே இந்த ஆப்டிமைசர் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பைபாஸ் பண்ணிட்டு பிகாஸ் த ஓவர் ஹெட் ஆஃப் த இண்டெக்ஸ் லுக்அப் outweighs a full scan, right? So never optimize for small test database or data sets where reality only hits a production scale. ஸோ நெக்ஸ்ட் ட்ராப் 2 வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆன இண்டெக்ஸ் காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மியூட்டேஷன் ஆஃப் இண்டெக்ஸ் காலம்ஸ்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆன் கிரியேட்டட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களோட query வந்துட்டு எப்படி எழுதிருக்காங்க அப்படின்னா வேர் டேட் ஆஃப் கிரியேட்டட் ஆட் ஈக்குவல் டு 2026-01-01 அப்படின்னா அந்த காலம் நீங்கள் என்ன பண்ணணும் SQL ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் wrap up பண்ணணும். It destroys the index utility because the database has to evaluate date function. கரெக்டாக ஃபார் எவ்ரி சிங்கிள் ரோக்கும் வந்துட்டு நீங்கள் அந்த இண்டெக்ஸில் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அதை வந்துட்டு ஃபங்க்ஷனை பார்க்கணும், அதை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுவே வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய டார்ச்சராக இருக்குது. ஸோ அதுக்காகவே நான் ஃபுல் டேபிள் ஸ்கேனும் பண்ணணும் தான். ஸோ இது எப்படி நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகாதில்ல. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ரேஞ்ச் query வந்துட்டு ரேஞ்ச் query மாதிரி டிசைன் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேர் கிரியேட்டட் அட் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 2026-01-01 அண்ட் கிரியேட்டட் அட் 2026-01-02 இப்படி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே வேல்யூ தான் நம்மளுக்கு வரும். ஸோ இது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணுவோம், அவ்வளோதான், வேற என்னவோ கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம செக் பண்ணி நம்ம கொடுத்துக்கணும். ஸோ இந்த டேட் ஃபங்க்ஷன்ஸ் தான் மாற்றுறதுங்கிறது பெரிய விஷயம், நம்மளுக்கு அந்த மாதிரி வேணும். இந்த டாப்
த்ரீ வந்துட்டு என்ன அப்படின்னா அவுடேட்டட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இம்ப்ளிசிட் டைப் கேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டேல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லும் போது உங்களோட ஆப்டிமைசர் வந்துட்டு ஓல்ட் டேபிளோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பேஸ் பண்ணியவே நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஹை இம்ப்ளிசிட் டைப் கேஸ் வந்துட்டு உங்களோட வேர்கேர் காலம் வந்துட்டு ஒரு இன்டீஜர் வேல்யூவாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ விச் ஃபோர்ஸஸ் த இன்ஜின் டு கேஸ்ட் எவ்ரி ரோ ஆன் த ஃப்ளை, ரைட்? ஸோ இந்த கேசஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணிட்டாலே வந்துட்டு ஜஸ்ட் எஸ்கியூஎல் குவரிஸ் மட்டும் எழுதாமல் இங்கே இன்ஜினியரோட புல்லட் ப்ரூஃப் டேட்டாபேஸ் பர்ஃபார்மன்ஸாக வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெவலப்பர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெவலப்பர் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்கிற போது ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது தான் ஒரு டெவலப்பர் இன்ஜினியரோட வேலையாகவே இருக்க போகுது. கரெக்டா? ஸோ இந்த டேட் 97ல் த்ரூ அவுட் த ஸ்மார்ட் சர்க்கிள்ஸ் நம்ம வந்துட்டு ஃபிசிக்கல் ஆப்ரேட்டர் ட்ரீஸ், எக்ஸிக்யூஷன் பிளான்ஸ், டேபிள் ஸ்கேன்ஸ், இண்டெக்ஸ் இந்த மாதிரி பார்ப்போம். பட் பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங்கிறது ஜஸ்ட் அபவுட் சின்டெக்ஸ் மட்டும் கிடையாது. இட்ஸ் அன் இன்ஜினியரிங் ஃபிலாசபி. ஓகே, ஃப்ரம் ரியாக்டிவ்லேருந்து ப்ரோ ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் பண்ணும்போது, அதாவது ஒரு ஜூனியர் டெவலப்பர்ஸ் வந்துட்டு ஒரு கோட் ரைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. தட் ஒர்க்ஸ் வந்து லோக்கல் மெஷின் வித் 3 rows of the test data. ஓகே, இந்த சீனியர்ஸ் எப்படி கோட் எழுதுவாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஸ்கேலில் மைண்டை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ரைட் பண்ணுவாங்க. ஃப்ரம் டே 1லேருந்தே அப்படி தான் அவங்க யோசிப்பாங்களே. ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் த ப்ரொடக்ஷன் சர்வீஸ் டு கேட்ச் ஃபயர் ஆர் API gateways to time out before looking at the database metrics. So they build performance testing into their local workflows and CI/CD pipelines. ஸோ ஓனர்ஷிப் அண்ட் ப்ரொடக்ஷன் சேஃப்டி அப்படின்னு சொல்லும் போது ஒரு கோல்டன் குருவை வந்துட்டு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயும் எதையும் கெஸ் பண்ணாதுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே எக்ஸ்பிளைன் அனலைஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட query ஆப்டிமைசர் எப்படி அந்த மூளையை கசக்கி ஒரு பிளான் ரெடி பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் பேஸ்ட் பவுண்டரிஸ் எல்லாத்தையுமே ரெஸ்பெக்ட் பண்ணும். யூ நோ வென் அண்ட் எக்ஸிக்யூஷன் பிளான் ஆக்சுவலி ரன்ஸ் அ query அண்ட் அவாய்ட் டிஸ்ட்ரக்டிவ் ரைட் ஆப்ரேஷன்ஸ் பிளைன்லி. ஓகே, ஸோ அதுவே இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தட் ஒரு டேட்டா பேஸுங்கிறது வந்துட்டு ஒரு ஷேர்டு ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்இண்டெக்ஸ்டு query வந்துட்டு ஜஸ்ட் உங்களோட என் பாயிண்ட்ல சைட்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லோ டவுன் தான் பண்ணும். ஸோ இட் ஸ்டார்ஸ் த என்டையர் அப்ளிகேஷன் ஈகோசிஸ்டம் ஆஃப் த CPU அண்ட் மெமரி. ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் பிளான்ஸ் வந்துட்டு நீங்கள் மாஸ்டர் பண்ணுறதுனால ஒரு சூப்பர் பவர் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கிடைச்ச மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியம் தான். ஸோ ஸ்கேல் வித் ப்ரிசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன அப்படின்னா ஓகே, ஒரு கோர் ஆர்கிடெக்சரல் ட்ரூத் வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் த சிஸ்டம் டோன்ட் ஃபெயில் ஆல் அட் ஒன்ஸ், தே டிகிரேட் ஒன் ஆன் ஆப்டிமைஸ்டு query அட் அ டைம். ஓகே, ஸோ ஒரு 50 மில்லிசெகண்ட்ஸை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க ஒரு queryயில் ஒரு எக்ஸிக்யூஷன் பிளான் யூஸ் பண்ணி அப்படின்னா நம்மளுக்கு அது சின்னதாக தெரியும். பட் உங்களோட லோக்கல் லேப்டாப்பில் ஓகே, பட் ஒரு 10,000 ரெக்வஸ்ட் மினிட்டுக்கு அப்படி வரும்போது சடன்லி யூஆர் சேவிங் ஹார்ஸ் ஃபார் CPU டைம். ஓகே, ஸோ இந்த டேட்டாபேஸ் லோடு வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுனால அண்ட் தென் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் வந்துட்டு கட் பண்ணுறதுனாலையும் யூசர் ஃபேஸிங் லிட்டன்ஸை எலிமினேட் பண்ணுறதும் வந்துட்டு நமக்கு என்ன அப்படின்னா குட் சோர்ஸ் தான். So that is what scale with precision அப்படிங்கிறது சொல்கிறோம். So it's the discipline of treating database resources with respect, relying on hard data from the execution plans instead of the guesswork. So and building the backend systems that can grow effortlessly from thousands of users to 10 of millions. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அதை பற்றி எல்லாத்தையுமே கற்றுக்கோங்க. ஸோ பிளைண்டாக ஒரு queryயோட எக்ஸிக்யூஷன் பிளான் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த எக்ஸிக்யூஷன் பிளான் வந்துட்டு எப்படி செக் பண்ணுறதுங்கிறதும் அண்ட் தென் அதோட வேல்யூஸை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சொல்லியிருக்கோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until the next code with the keep coding and keep sparkling. Bye coders.